गुरु ब्रह्मा गुरु विष्णुर्गुरुदेवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम यावतीर्वै देवतास्ताः सर्वा वेदविधि ब्राह्मणे वसन्ति तस्मात् ब्राह्मणेभ्यो वेदविद्भ्यो दिवे दिवे नमस्कुर्यान्नाश्लीलं कीर्तये देता एव देवता प्रीणाति। ஓம் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக கல்வச்சவார பரீட்சையானது ஆரம்பிக்கிறது. இந்த ஓம் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக வருஷா வருஷம் பல வித்வான்களை இந்த உலகத்துக்கு காமிச்சு கொடுத்துருக்கா. வேதரக்ஷணம் என்றால் பரீட்சை பண்ணி வித்யார்த்தியா இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை வித்வானா இந்த தேசத்துக்கு காமிச்சு கொடுக்குறா நம்ம ட்ரஸ்ட் மூலமாக. அது ரொம்ப லோகோபகரமான சத்காரியம். ஓம் அப்படிங்கிற சப்தத்திலிருந்து தான் உலகமே உண்டாகிறது. எஸ் சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபா छंदोभ्योऽध्यमृतात् संबभूव. छंदसाम मध्ये ओंकारः ऋषभः विश्वरूपः அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. எல்லா கர்மாவும் விட்ட சந்நியாசிகள் உட்பட பிரணவ தியானம் தான் செஞ்சுட்டு இருக்கணும். ஆனால் அதை மட்டும் விடமாட்டா. சந்திம் சமாதோ ஆத்மனி பிரணவத்தியானம் குறியாது அப்படின்னு அவளுக்கு விதி. ஓமிதி பிராமண பிரவக்ஷ்யன்னாஹ பிரம்மோபாஹ பிரவானீதி பிரம்மைவோபாப்னோதி. அப்போ ஓம்னு சொல்லிட்டு இருந்தாலே பிரம்மத்தியானமானது சித்திக்கும் அப்படிங்க உபனிஷத்தில் இந்த ஓங்காரத்தை ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வச்சிருக்கா. அந்த ஓங்காரத்தை ஒரு சபையாக வச்சுண்டு வேத ரக்ஷணத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த சபைக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள். எங்களுடைய குருநாதர் பிரம்மஸ்ரீ மகாமகோபாத்தியாயர் ஸ்ரீ ஸ்ரீ சாஸ்திரிகள் மாமா வந்திருக்கா, அவருக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள். இந்த கல்வச்சவார பரீட்சை அக்ராசனத்தில் பிரம்மஸ்ரீ சதலபதி சுப்பிரமணிய கணபாடிகள் வந்திருக்கா. அவா ஆம்னாய வாசஸ்பதி அப்படின்னு அந்த விருது எப்படி கொடுக்குறான்னா ஹைதராபாத்தில் வேத பவனில் தந்துருக்கா. அவ யாருக்கு கொடுக்குறான்னா நல்ல வேதம் படித்த வித்வான்களுக்கு கொடுக்குறா. அதற்கு பிறகு அந்த வித்வான் நிறைய பேருக்கு சொல்லி வச்சிருக்கணும். அந்த வித்வான் சொல்லி வச்ச வித்யார்த்திகள் சிஷ்யர்கள் கணபாடிகளாகி அவா யாருக்காவது சொல்லி வச்சிருக்கணும். அப்போ சிஷ்ய பிரசிஷ்ய சம்பத்து யாருக்கு இருக்கோ அவளுக்கு தான் அந்த ஆம்னாய வாசஸ்பதி என்று பல பட்டங்கள் வாங்கின பிரம்மஸ்ரீ சதலபதி சுப்பிரமணிய கணபாடிகள் அவளுக்கு எங்களுடைய ஸ்வாகதம் நமஸ்காரம். அடுத்ததாக அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேதபாஷ்ய ரத்னம் பிரம்மஸ்ரீ சத்யநாராயண கணபாடிகள். அவா வேதம் சாஸ்திரம் உபாசன என்று பல மார்க்கத்தில் பிரகாசிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த வித்வான்கள் அவளுக்கும் எங்களுடைய நமஸ்காரம் ஸ்வாகதத்தை தெரிவிச்சுக்கிறோம். அடியேன் கண்ணன் கணபாடிகள் மயிலாப்பூர். வேதபாஷ்ய ரத்னம் வாத்தியம் ஞாபகப்படுத்துகிறா. பல சபையில் வேத மந்திரங்களுக்கு அர்த்தம் சொல்லி வேத மகத்துவத்தை பரப்பிட்டு இருக்கக்கூடிய வித்வான்கள் அவள் வந்திருக்கா. அவளுக்கு நமஸ்காரம். இப்போது அடுத்ததாக கல்வச்சவார பரீட்சை ஆரம்பம். கல்வச்சவாரம்ங்கிற இடத்துல கல் தானே வைக்கணும், இங்கே சோழி வச்சிருக்கேங்கிற பார்க்குற ரெண்டும் ஒன்று தான். இந்த வேத மந்திரங்களை நெற்றுவாக சொல்வது என்பது ரொம்ப 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 உயர்ந்தது. வேதமே ஆ பிரம்மன் பிராமணோ பிரம்மவத் அசீஜாயதாம் அப்படின்னு பிரார்த்திக்கிறது. ஒரு பிராமண குடும்பத்திலும்
பிரம்மவர்ச்சசோடு கூடின பிராமண குழந்தைகள் பிறக்கணும். பிரம்மவர்ச்சஸ் அப்படின்னா ஏதோ ஒளி காந்தின்னு அர்த்தம் இல்லை. ஸ்ருத அத்தியன சம்பத்தி. குருமுகாது ஒரு வாத்தியாட்ட போய் சேர்ந்து பாடசாலை சேர்ந்து அதற்கு பிறகு அங்கே 10-12 வருஷம் வேதத்தை கரதலையாக நெற்று பண்ணி நம்ம ஓம் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக பரீட்சை கொடுத்த வேதத்தை யாவத் ஜீவம் மறக்காம வச்சுருக்கணும். அந்த மனப்பாட சக்தி இருக்கே, அதுதான் பிரம்மவர்ச்சஸ் அப்படின்னு சொல்றது. அப்போ மனப்பாடமா சொல்றது என்பது தான் நம்மளுடைய முக்கிய லட்சியம். அதை வளர்ப்பதற்கான காரியம்தான் இந்த கல்வச்சவாரம் என்கிற பரீட்சை. இந்த பரீட்சையில இன்றைய தினம் யாருக்கு லக்ஷ்மி கடாட்சருக்கோ அவ தான் ஜெயத்தை அடைவா. ஆக இது தப்பா சொன்னதுனால அவளுக்கு நெற்று சக்தி குறைச்சல். ஆல்ரெடி நம்ம ஓம் சாரிட்டபிள் ட்ரஸ்டில் பரீட்சை கொடுத்து சர்டிஃபிகேட்டு வாங்கக்கூடிய வித்தியார்த்திகள் தான் இங்கே பரீட்சைக்கே வந்திருக்கா. ஆல்ரெடி பரீட்சைலாம் கொடுத்தாச்சு. இது ஒரு ஸ்பெஷல் பரீட்சை. இது முதல்ல பதம்ங்கிற பாகத்தில் கல்வச்சவார பரீட்சை நடக்க போகிறது. அதில் 250 பதம் சொல்லணும். அதை வேதத்தில் 44 பிரஷ்னம் உண்டு. எஜுர்வேதத்தில் அதை 11 11 11 11 4 பாகமாக 4 பாதமாக 4 பெரிய சோழி ரூபமாக பிரிச்சிருக்கா. அடுத்ததாக 11 பிரஷ்னம் ஒரு பாதம். இப்போ 4 11 44 பிரஷ்னம். 44 பிரஷ்னம் அடங்கினது எஜுர்வேதம். இந்த ஒரு பாதத்துக்கு 11 பிரஷ்னம் சொன்னேன் இல்லையா, இந்த 11 பிரஷ்னத்துக்கு 11 சோழி வச்சிருக்கா. அதற்கு பிறகு ஒரு பிரஷ்னத்தில் அணுவாகம்னு உண்டு. அந்த அணுவாகத்தை என்னன்னு தெரிவிக்கிறதுக்காக இந்த சின்ன சின்ன சோழிகள். அது ஒரு பிரஷ்னத்தில் 11 அணுவாகம் இருக்கும். ஹையஸ்டா 40க்கு மேலே உள்ள அணுவாகமும் இருக்கும். அது என்ன அணுவாகம் வரப்போகிறது, என்ன பிரஷ்னம் இப்போ இங்கே நம்ம பரீட்சையில் கேட்க போகிறோம், என்ன காண்டம் வரப்போகிறதுங்கிற எந்த ஒரு விஷயமும் யாருக்கும் தெரியாது. அது பகவானுக்கு தான் தெரியும். அது இப்போ என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய நீங்கள் சொல்ல போகிறேன், என்னென்னு தெரிஞ்ச நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அவள் பரீட்சையில் கலந்துக்க போகிறா. பேர்பட்ட உயர்ந்ததான கல்வச்சவார பரீட்சை ஆரம்பம். காஞ்சி மகாபிரிவா பரமாச்சாரியால் அனுகிரகத்தினால, இங்கே இருக்கக்கூடிய வித்வான்கள் ஆசீர்வாதத்தினால, வேதமாதா அனுகிரகத்தினால இங்கே வந்திருக்கக்கூடிய வித்தியார்த்திகள் அனைவரும் ஜெயத்தை அடைஞ்சு அந்த ஜெயலக்ஷ்மியை அனுகிரகத்தை அடையணும்னு பிரார்த்திக்கிறோம். மேற்கொண்டு கல்வச்சவார பரீட்சை ஆரம்பம். பதம் என்றால் 250 பதம் சொல்லணும். ஓம்னு சொல்லி ஆரம்பிக்கணும், ஓம் சொல்லி முடிக்கணும். 249 சொன்னாலும் ஃபெயில் தான். 251 260 சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா சொன்னதுக்காக இங்கே மார்க் போட முடியாது. கரெக்டாக எக்ஸாக்ட்லி 250வது பதத்தில் அதை நிறுத்தி ஹரிஹி ஓம்னு சொல்லி முடிக்கணும். நடுவில் வைஷ்ணவத்துக்கு நடுவில் மூச்சு விடக்கூடாது. அணுவாக அடி வந்ததுன்னா அணுவாக கடைசி பதமாக உள்ள பதத்தை சொல்லி அடுத்த அணுவாகத்தை ஆரம்பித்து நிறுத்தணும் என்று நியமங்கள்லாம் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணி இந்த பரீட்சையில் கலந்துண்டு கல்வச்சவாரத்தை ஆரம்பிக்கிறோம்.
நாலாவது காண்டம், மூணாவது பிரஷ்னம், 12வது அணுவாகம். அக்னே ஜாதான் பேப்பர் பேனா பேடு வேணும். ஆதித்யா சர்மா, வேதபவன், ஹைதராபாத் பாடசாலை. குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். அக்னே ஜாதானே பிரேதி நுதான்ஹ சபத்னானே பிரதீதி அஜாதானே ஜாதவேத இதி ஜாதவேதஹானுஜஸ்வா அஸ்மே இதி தீதிஹி சுமனா இதி சுமனாஹ அஹேடன்னே தபாஸ்யாம் ஷர்மன் त्रिवरूथ इति त्रिवरूथः उद्भिदित्युते भिते सहसा जाताने प्रेति नुदानः सपत्नाने प्रतीति अजाताने जातवेद इति जातवेदहानुदस्वा अधीति नः ब्रूहि सुमनस्यमान इति सुमनस्यमानः वयं स्यामा प्रेति नुदानः सपत्नाने चतुश्चत्वारिगुंश इति चतुः चत्वारिगुंशः स्तोमः वर्चः द्रविणं षोडशः स्तोमः ओजः द्रविणं पृथिव्याः पुरीशम् असि अप्सः नाम एवः छन्दः वरिवः छन्दः शम्भूरिति शम्भुः छन्दः परिभूरिति परिभूः छन्दः आच्छते छन्दः मनः छन्दः व्यचः छन्दः सिन्धुः छन्दः समुद्रं छन्दः सलिलं छन्दः संयदिति संयते छन्दः बियदिति बीयते छन्दः बृहते छन्दः रथन्तरमिति रथं तरं छन्दः निकाय इति निकायः छन्दः विवध इति विवधः छन्दः गिरः छन्दः भ्रजः छन्दः सष्टुबिति सास्तुपे छन्दः अनुष्टुबित्यनुस्तुपे छन्दः ककुते छन्दः त्रिककुदिति त्रिककुते छन्दः काव्यं छन्दः अङ्कुपं छन्दः पदपङ्क्तिरिति पदापङ्क्तिः छन्दः अक्षरपङ्क्तिरित्यक्षरापङ्क्तिः छन्दः विष्टारपङ्क्तिरिति विष्टारापङ्क्तिः छन्दः क्षुरः भृज्वान् छन्दः पृच्छत् छन्दः पक्षः छन्दः एवः छन्दः वरिवः छन्दः वयः छन्दः वयस्कृति वयः कृते छन्दः विशालमिति विशालं छन्दः विस्पर्धा इति विस्पर्धाः छन्दः छदिः छन्दः दूरोहणमिति दूरोहणं छन्दः तन्द्रं छन्दः अङ्काङ्कं छन्दः अग्निः वृत्राणि जङ्घनते द्रविणस्युः विपन्ययेति विपन्यया समिद्ध इति समिद्धः शुक्रः आहुत इत्याहुतः त्वं सोमा असि सत्पतिरिति सत्पतिः त्वं राजा उत वृत्रहेति वृत्राः त्वं भद्रः असि क्रतुः भद्रा ते अग्ने स्वनिकेति सु अनिका सन्द्रिकिति सन्द्रिके घोरस्य सतः विशुनस्य चारुः न यते ते शोचिः तमसा परन्त न ध्वस्मानः तनुवीरेपः एति धुः भद्रं ते अग्ने सहसिन्ने अनीकम् उपाके एति रोचते सूर्यस्य रुषते दृशे ददृशे नक्तया चिते अरूक्षितं दृशे एति रूपे अन्नं सह एना अनीकेन सुविदत्र इति सुविदत्रः अस्मे इति इष्टा देवान् आयजिष्ठ इत्यायजिष्ठः स्वस्ति अदब्धः गोपा इति गोपाः उत नः परस्पा इति परः पाः अग्ने द्युमदिति द्युमते उत रेवते दिदिः स्वस्ति नः दिवः अग्ने पृथिव्याः विश्वायुरिति विश्वा आयुः धेहि यजथाय देवायते सीमहि दिवि जातेति दिवि जाता प्रशस्तमिति प्राशस्तं तत् अस्मासु द्रविणं धेहि चित्रं यथा होत्हा मनुषः देवतातेति देवताता
ரொம்ப ரொம்ப அத்தியுதமாக சொன்னார். ஆரம்பமே அமக்கலமாக அதிரடியாக ரொம்ப நன்னா சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஜெயலக்ஷ்மியானது எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும். ஆதித்யா சர்மா, வேதபவன், ஹைதராபாத். ரொம்ப நன்னா சொன்னார். அடுத்த பரீட்சை. அஞ்சாங்காண்டம் 4வது பிரஷ்னம் 10வது அனுவாகம். சுவர்காய வி லோகாய தேவரதோ யுஜ்யதே. வித்தியார்த்திகளுக்கு மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கக்கூடிய வித்வான்களும் அவசியம் கலந்துக்கலாம். அவ்வளோ இதுக்கு முன்னாடிலாம் பரீட்சை அதிகாரியாக உள்ளவாலே ஏறி யாரும் ஏறலை இந்த அனுவாகம் அப்படிங்கிற போது பரீட்சை அதிகாரியிலே உள்ளவாலே ஏறி ஜெயிச்சு அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை அடைஞ்சிருக்கா. அதனால் வித்தியார்த்திகள் தான் ஏறணும்னு எந்த நியமமும் கிடையாது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்க சொல்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். स्वर्गायेति सुवहागाय वै लोकाय देवरथ इति देवरथः युज्यते. यत्र कूतायेति यत्र आकूताय मनुष्यरथ इति मनुष्यरथः. एषः खलु वै देवरथ इति देवरथः यत् अग्निः अग्निं युनज्मि शवसा घृतेन इति आहासः एनं युक्तः सुवर्गमिति सुवहागं लोकम् अभीति वहति यत् सर्वाभिः पञ्चभिरिति पञ्चाभिः युञ्ज्यात् युक्तः अस्य अग्निः प्रच्युत इति प्राच्युतः स्यात्. अप्रतिष्ठिता इत्यप्रतिष्ठिताः आहुतय इत्याहुतयः स्युः. अप्रतिष्ठिता इत्यप्रतिष्ठिताः स्तोमाः अप्रतिष्ठितानि इत्यप्रतिष्ठितानि. उक्थानि तिसृभिरिति तिसृभिः प्रातः सवन इति प्रातः सवने अभीति मृषति त्रिवृतिति त्रिवृत् वै. अग्निः यावान् एव अग्निः तं युनक्ति यथा अनसि युक्ते आधीयत इत्या आधीयते. एवम् एव तत् प्रतीति आहुतय इत्याहुतयः तिष्ठन्ति. प्रतीति स्तोमाः प्रतीति उक्थानि. यज्ञस्य स्तोत्रे द्वाभ्याम् अभीति मृषति एतावान् वै यज्ञः यावान् अग्निष्टोम इत्यग्निस्तोमः भूमा तु वै अस्य अतः ऊर्ध्वः क्रियते. यावान् एव यज्ञः तम् अन्ततः अन्वारोहति इत्यनु आरोहति. द्वाभ्याम् प्रतिष्ठित्य इति प्रतिष्ठित्यै एकया अप्रस्तुतमित्यप्रस्तुतं भवति. अथ अभीति मुषति उपेति एनम् उत्तर इत्युत्तरः यज्ञः नमति अथो इति सन्तत्या इति सन्तत्यै. प्रेति वै एषः अस्मात् लोकात् च्यवते. यः अग्निं चिह्नुते न वै एतस्य अनिष्टके. आहुतिरित्याहुतिः अवेति कल्पते. या भवति न यजमानः अष्टौ उपेति दधाति. अष्टाक्षरे त्यष्टा अक्षरा. गायत्री गायत्रेण एव एनं छन्दसा चिनुते. यत् एकादशा त्रैष्टुभेन यत् द्वादशा जागतेन छन्दोभिरिति छन्दःभिः एव एनं चिनुते. नपात्कः वै नाम एषः अग्निः.
यत् पुनश्चितिरिति पुनः चितिः यः एवं विद्वान् पुनश्चितिमिति पुनः चितिं चिह्नुते एति तृतीयात् पुरुषात् अन्नम् अत्ति यथा वै पुनराधेय इति पुनः आधेयः एवं पुनश्चितिरिति पुनः चितिः यः अज्ञाधेयेनेत्यज्ञि आधेयेन न पुनराधेयमिति पुनः आधेयम् एते धत्ते यः अग्निं यः अग्निं चित्वा न रुध्नोति सः पुनश्चितिमिति पुनः चितिं चिनुते यत् पुनश्चितिमिति पुनः चितिं चिह्नुते रुद्धि अथो इति खलु आहु न चेतव्या इति रुद्रः वै एषः यत् अग्निः यथा व्याघ्रं सुप्तं बोधयति तादृक् एव तत् अथो इति खलु आहु चेतव्या इति यथा वसीयागुंसं भागधेयेनेति भागधेयेन बोधयति तादृक् एव तत् मनुः अग्निम् अचिनुत तेन न आर्ध्नोत् सः एतां पुनश्चितिमिति पुनः चितिम् अपश्यत् ताम् अचिनुत तया वै सः आर्ध्नोत् விதூரியம் சொல்லணும்பா. எத்தனை பதம் சொல்லணும்? எத்தனை பதம் சொல்லணும்? ஹரி ஒரு 7 பதம் சொல்லிட்டார். அவருக்கு நம்முடைய கரக்க வசத்தை பண்ணிடுறேன். அடுத்து யாரோ பதம் ஏறுவேல்னா எடுக்கிறோம், இல்லைன்னா நெக்ஸ்ட் சாக்கையை போய் ஆரம்பிச்சாலும். பதம் ஏறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கேள்? எத்தனை பேர் இருக்கேள் பதம் ஏறவா? டக்குன்னு சொல்லுங்க, கை தூக்குங்க. பதம் ஏறவாலாம் சொல்லுங்க. 1 2 3. வேறையா பதம் ஏற போகிறேன் பதத்தில்? 3 பேர். 3 பேர் ஃப்ரெண்டு ரோவில் வந்துருங்க. ஃப்ரெண்டு வாங்க, முன்னாடி வந்துருங்க. நாமா ராஜநந்தன சர்மா. எந்த வேத ராஜமன்றி தத்தாத்ரேய வேதகுருகுலம் ராஜநந்தன சர்மா. येषां वै एततो लोकानां ज्योतिः संहृतमिति संहृतं यदु उखां उपदधाति इत्युपादधाति येभ्यः एव लोकेभ्यः ज्योतिः अवेति रुन्धे मध्यतः उपेति दधाति मध्यतः एव अस्मै ज्योतिः दधाति तस्मात् मध्यतः ज्योतिः उपेति आस्महे जगताभिः पौरजति एततो वै अग्नेः वैश्वानरस्य रूपं रूपेण एव वैश्वानरम् अवेति रुन्धे यं कामयेता क्षोदुकः स्यात् इति ऊनां तस्य उपेति दध्यात् क्षोदुकः एव भवति यं कामयेता अनुपदस्यदित्यनुपादस्यतु अन्नम् अद्यातु इति ऊर्णां तस्य उपेति दध्यात् अनुपदस्यदित्यनुपादस्यतु एव अन्नम् अत्ति सहस्रं वै प्रतीति पुरुषः पशूनां यच्छति सहस्रम् अन्ये पशवः मध्ये पुरुषशीरुषमिति पुरुषा शीरुषम् उपेति दधाति सवीर्यत्वाजति सवीर्यात्वाजा उखाजाम् अपीति दधाति प्रतिष्ठामिति प्रतीस्थाम् एव येन तु गमयति व्युर्धमिति वीर्धं वै एततो प्राणीरिति प्राणेः अमेध्यं यतो पुरुषशीरुषमिति पुरुषा शीरुषम् अमृतं खलो वै प्राणा इति प्राणाः अमृतम् हिरण्यं प्राणेष्विति प्राणेषु हिरण्यशल्कानिति हिरण्याशल्कान् प्रतीति अस्यति प्रतिष्ठामिति प्रतीस्थाम् एव येन तो गमयित्वा प्राणैरिति प्राणैः समिति अर्थयति दध्ना मधुमिश्रेणेति मधुमिश्रेण पूरयति मधव्यः असानि इति श्रुतातङ्केन मेध्यत्वायेति मेध्यात् श्रुतातङ्केन ரொம்ப நன்னா சொல்லின்னு வந்த. அவசரம்னு நினைக்கிறேன், அபியாசம் இப்படி தான் தெரியாது. அது ஒரு 100 பதத்துக்குள்ள ஒரு எடுத்து யாரா இருக்கா? யாரு நெக்ஸ்ட்? வேற ஒருத்தர் தானா? இன்னும் யாரா இருக்காளா? முதல் காண்டம் 5ஆம் பிரஷ்னம்
பூமிர்பூம்நாத்யோர்வரிணேத்யாஹ. சங்கராபுரம் வெங்கட்ராம சர்மா. ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. भूमिः भूम्ना द्यौः वरिणा इति आह आशिषत्या आशिषा आर्यवादेन यदि धत्ते सर्पाः वैदीर्यन्तः. சொன்ன பதத்தையே மறுபடி சொல்லிட்டா, அதனால அவருக்கு அபஜயமானது. இதெல்லாம் ஒரு அனுபவம். இது ஏதோ வித்தியார்த்திகள் கலந்துக்கிறா அவளுக்கு தப்பிடுத்துன்னு நினைக்காதீங்க. பெரிய கணபாடிகளாக இருந்தாலும் இந்த கல்வச்சவாரத்தில் ஜெயிக்கிறதுங்கிறது முடியவே முடியாத விஷயம். முதல்ல அதை நம்ம மனசில் வாங்கிக்கணும். பெரிய பெரிய வித்வான்கள் இல்லாமல் கல்வச்சவாரம் வந்தால் அன்னைக்கு அவளுடைய தினமாக அது இருக்கணும், அன்றைய தினம். அப்போ தான் இந்த பரீட்சையில் ஜெயிக்க முடியும். முதல் காண்டம் 3ஆம் பிரஷ்னம் 13வது அனுவாகம். ஹிருதே த்வா மனசே த்வா. வணக்கம். हृदे त्वा मनसे त्वा दिवे त्वा सूर्याय त्वा ऊर्ध्वम् इमम् अध्वरं कृथि दिवि देवेषु होत्राः यच्छा सोम राजन्नो एति इति अवेति रोहा मा हेः मा समिति वृद्धाः मा त्वा हिगोंसृजम् प्रजा इति प्राजाः त्वम् उपावरोहेत्युपा अवरोह प्रजा इति प्राजाः त्वाम् उपावरोहन्त्वित्युपा अवरोहन्तु शृणोतु अग्निः समिधेति संविधाहवं मे शृण्वन्तु आपः धिषणाः च देवीः शृणोत ग्रावाणः विदिशः नु यज्ञम्. சொன்ன பதத்தையே மறுபடியும் சொல்லிட்டார். யஜ்யம் ஸ்ருணோது அப்படின்னு பஞ்சாதி ஆரம்பம். பொதுவாகவே அது ரூல்ஸ்லாம் மாற்றி மாற்றி இருக்கும். இந்த கல்வச்சவாரத்தில் அத்தியன காலத்தில் எங்கெங்கெல்லாம் நிறுத்தணும்னு சொல்கிறாலோ அதெல்லாம் இங்கே நிறுத்தக்கூடாது. அப்போது என்ன ஆகும், அபியாசத்தில் அவள் பழைய ஞாபகத்திலே அதேமாதிரி சொல்லிவிடுவா. அப்படி தான் மாட்டின்றார் அவர். இதோட இந்த பதம் கல்வச்சவாரமானது முடிவுக்கு வருது. அடுத்ததாக பிராமண பாகம் சாக்கையில கல்வச்சவாரம் ஆரம்பம். முதல் 3 அஷ்டகத்தில் கல்வச்சவாரமானது நடக்கிறது. 100 வாக்கியம் சாக்கையில். இப்போ 250 பதம்னு சொன்னோம் பதத்தில். பிராமண பாகத்தில் 100 வாக்கியம் கல்வச்சவாரத்தில் சொன்னாதான் ஜெயத். அதுலேயும் 98 99 வாக்கியம் சொன்னாலும் அது ஜெயம் கிடையாது, தோல்வி தான். 102 108 110 வாக்கியம் சொன்னாலும் ஃபெயில் தான். கரெக்டாக 100வது வாக்கியத்தில் வந்து ஹரிஹோம் சொல்லி முடிக்கணும். இந்த சாக்கைகளை புதுசாக ஏறுறவா முதல்ல ஏறுங்கோ. பதத்தில் ஏறி தப்பினவா ஜெயிச்சவா அவெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி, யாருமே சாக்கையில் ஏறலைங்கிற பிறகு நீங்கள் அந்த பதத்தில் ஏறினவா வந்து மறுபடியும் வந்து சொல்லலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸு சாக்கைக்காகவே வெயிட் பண்ணிட்டுருக்காளே அவளுக்காக. அவள் யாரும் ஏறலைன்னா நீங்கள் இந்த பதத்தில் அட்டன் பண்ணவா வந்து இதுக்கு வந்து கலந்துக்குங்கோ. வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் ட்ரஸ்டி அவள்கிட்ட எல்லாமே இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சொல்கிற வாக்கியத்தை பளிச்சுன்னு சொல்லுங்க. சந்தேகமாக இருக்குது, இப்போ பதத்திலே 2-3 பேர் சொன்னது அவள் விசர்க்கம் சொன்னாலா இல்லையா, அக்ஷரங்கள்லாம் கொஞ்சம் சுத்தமாக சொல்லுங்க. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன்,
கல்வச்சவாரம் நம்ம ஜெயத்தை அடையணும்னா ஒரே ஒரு விஷயந்தான். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வேதம் சொல்லி கொடுத்த வாத்தியார குருவை ஸ்மரணம் பண்ணிட்டு ஆரம்பித்தால் கண்டிப்பாக ஜெயம். அதை மனசில் வச்சுட்டு எல்லாரும் கலந்துக்கணும். மேற்கொண்டு பிராமண பாகம் கல்வச்சவாரம். 7ஆம் பிரஷ்னம் திருவத்ஸ்தோம பவதியில் அபிப்ரேஹி வீரயஸ்வ உக்ரஷ்சேத்தா சபத்னஹ ஆதிஷ்ட விருத்ரஹந்தமஹா. 2வது அபிப்ரேஹி வீரயஸ்வ. நிறைய பேருக்கா பிராமண பாகத்துக்கு லேட் பண்ணாமல் சீக்கிரமாக டக்குன்னு வந்துருங்க. அப்போ தான் எல்லாரும் அட்டன் பண்ண முடியும். ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। अभिप्रेहि वीरयस्व उग्रश्चेत्ता सपत्नः आतिष्ठ वृत्रहन्तमः तुभ्यं देवाधिब्रवन् अङ्कोऽन्यङ्गावभिदो रथंयो गान्धं वाताग्रमणसञ्चरन्तौ दूरे हेतिरिन्द्रियावान् पतत्री तेनोऽग्नयः पप्रयः पारयन्तो नमस्तर्षे कदा अभ्युत्थायित्वा सुधायित्वा मानयेन्द्राभितस्त्वदुष्वारिष्टासः एवा ब्रह्मन्तवेदस्तो तिष्ठा रथे अधियद्वज्रहस्तः आरश्मीन् देवयुवसे स्वश्वः आतिष्ठवृत्रहन्नातिष्ठन्दम्बरि अनुत्वेन्द्रो मदत्पुनुत्वा मित्रावरणौ ज्यौश्चत्वा पृथिवी च प्रचेदसा शुक्रो बृहद्दक्षिणात्वा विवर्तो अनुस्वधाचिगितागुं सोमो अग्निः अनुत्वावद सविता सवेन इन्द्रं विश्वा अवेवधन् समुद्रविदसङ्गिरः रथितमगं रथीनां वाजानागुं सत्पतिं पतिं परिमासेऽन्यघोषाः ज्यानां वृञ्जन्तु गृध्नवः मेथिष्ठाः पिण्वमाना इह माङ्गोपतिमभिसंविशन्तो तन्मेनुमतिरनुमन्यताम् तन्माता पृथिवी तत्पिता द्यौः तद्ग्रावाणः सोमसुतोमयो भुवः तदश्विनाशनदकं सौभगायुवम् अवतेहेड उदुत्तमम् येनाभ्याघ्नं परिशस्वजानाः श्रीगुंहगुं हिन्वन्दि महवे सौभगाय समुद्रन्न सुहवन्तस्थिवागुंसं मन्मुद्यन्ते द्वीपिनमप्स्वन्दः उदसा वेद सूर्यः उदितं मामकं मचः उदिः देवसूर्य सह वग्नुना मम अहं वाचो विवाचनं मयि वागस्तु धर्नसिः यन्तु नदयो वर्षन्तु पर्जन्याः सुविप्पला ओषधयो भवन्तो अन्नवदामो धनवदामामिक्षवताम् एषा गुं राजा भूयासं ये केशिनः प्रथमाः सत्रमासत येभिरावृतं यदिदं विरोचते तेभ्यो जुहोमि बहुधा गतेन राजस्पोषेणेमं वच्चसासगं सुजाथा नर्ते ब्रह्मणस्तवसो विमोकः द्विनाम्नि दीक्षावशनेह्युग्रा प्रकेशाः सुवते काण्डिनो भवन्ति तेषां ब्रह्मेदीशेव वनस्य नान्यः आरोह प्रोष्ठं विशः सुशत्रून् अवास्राग्दीक्षावशनेह्युग्रा देहि दक्षिणां प्रतिदस्वायुः अथामुच्चस्व वरुणस्य पाशात् येनावपत्सविताक्षुरेण सोमस्य राज्ञो वरुणस्य विद्वान् त्वेन ब्रह्माणो वपतेदमस्योर्जेमम् रय्यावच्च सासकं सजाथा माते केशान्नुगाद्वच्च एतत् तथा धाता करोत ते तुभ्यमिन्द्रो बृहस्पतिः सवितावच्च आदधात् तेभ्यो निधानं बहुधा वीच्छन् अन्तराद्या वा पृथिवी अपस्सुवः दर्भस्तम्भे वीर्यकते निधाय पौगस्त्ये नेमं वच्च सासकं सजाथा बलन्दे बाह्वोः सविता दधातु सोमस्त्वानक्तुपयसा घृतेन स्त्रीषु रूपमश्विनैतन्निधत्तं पौगस्त्ये नेमं वच्च सासकं सजाथा यत्सीमन्तं कङ्कतस्ते लिलेख यद्वाक्षुरः परिववर्जवपग्स्ते स्त्रीषु रूपमश्विनेतन्नधत्तं पौगस्त्ये नेमकं सकं सजाथो वीत्येन इन्द्रं वै स्वाविशो मरुतो नापाचायन् सोनपचायमान एतं विघ्नमपश्यत् तमाहरत् तेनायजत
तेनैवासां त्वकं सर्गस्तम्भं विहन् यद्विहन् तद्विघनस्य विघनत्वं विपाप्मानं भ्रातव्यकं हते एतेन यजते योचैनमेवं वेद यगं राजानं विशो नापचायेयुः यो वा ब्राह्मणस्तमसा पाप्मना प्रावतः स्यात् स एतेन यजयत विघनेनैवेन द्विहत्य विषामाधिपत्यं गच्छति तस्य द्वे द्वादशे स्तोत्रे भवतः द्वे चतुर्विगुंशे औद्भिद्यमेव तत् एतद्वै क्षत्रस्योद्भिद्यं यदस्मै स्वाविशो बलिगुं हरन्ति हरन्त्यस्मै विशो बलिं हरिः ओम्. இந்த முத்துகிருஷ்ணன் பையன் ரொம்ப அத்தியுதமாக அண்ணா ரொம்ப நல்லா சொல்லி 100 வாக்கியங்கள் பூர்த்தி பண்ணி ஜெயிச்சிருக்கான். ஆமாம், திருநெல்வேலி பாரதிய தீட்ச பாடசாலையிலேருந்து இவன் என்ன சொல்லியிருக்கா, ரொம்ப சந்தோஷம்.